நீங்க சாதி அரசியல பேசுறீங்களா இல்லையா? என்ன பேசுனாங்க? நீ என்ன பேசுற? நீங்க வந்து ஒரு வேற ஒருத்தருடைய பார்வையில பேசுறீங்க. இது உங்களோட வாய்ஸ் தான் தெரியல. எங்களுடைய வாய்ஸ் தாங்க இது. சாதி அரசியல் சொல்றீங்க, தலித் அரசியல். நீங்க தலித் அரசியல் சாதி அரசியல் சொல்லல. தலித் அரசியல் சாதி அரசியல் சொல்பவர்கள் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். எங்களுடைய நோக்கம் சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை. நான் பறையன்னு பெருமைப்படுத்திக்கிறதோ, நான் பல்லன்னு பெருமைப்படுத்திக்கிறதோ, நான் தேவன்னு பெருமைப்படுத்திக்கிறதோ, நான் வன்னியன்னு பெருமைப்படுத்திக்கிறோம், நாங்க ஆண்ட பரம்பரை நோண்ட பரம்பரை சொல்றதும் அதை தான் நாங்க எதிர்க்கிறோம். அதை ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நிற்கிறோம். சாதி அரசியல் ஏன் வந்து பறையர் சங்கம், பல்லர் சங்கம், அருந்தர் சங்கம்னு வச்சுக்கிட்டு சாதி அரசியல் யாரும் பேசலையா? வன்னிய சங்கம், பாண்டியார் சங்கம், தேவர் சங்கம், முதலியார் சங்கம் வச்சுக்கிட்டு கவுண்டர் சங்கம் வச்சுக்கிட்டு யாரும் சாதி அரசியல் பேசலையா? அதான் சாதி அரசியல் இல்லையா? கேக்குறவங்கள அம்பேத்கர் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் தொடங்கினாருன்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தான் தெரியும் கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சாதி பெருமை பேசுவதற்கு அல்ல, விடுதலை கோருவதற்கு. அதே தான் இவங்களும் பண்றாங்க எல்லாரும். இல்ல அப்படி எல்லாம் நீங்க ரஞ்சித் வந்து நான் கேக்குறேன் ஒரே ஒரு கேள்வி கேக்குறவங்கள ரஞ்சித் வந்து சொன்ன விஷயத்தையே நான் உங்கள்ட்ட சொல்லி கேக்குறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த செட்டப்ல, இன்னைக்கு இருக்கிற இந்த எலெக்ஷன் சிஸ்டத்துல நீங்க தலித் அமைப்புகள்லாம் ஒண்ணு சேர்ந்து 7 எம்பி தொகுதியில ஏதாவது ஒரு எம்பி தொகுதி ஜெயிச்சிருவீங்களா? வெறும் தலித்தில் மட்டும் ஓட்டு போட்டா யாரும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாதுல. அப்படிதான் நிக்கணும்னு சொல்றாரு, நீங்க ஏற்கனீங்களா? அது வந்து ஒரு சென்னை வந்து எங்கள் கோட்டைன்னு சொல்றாரு. சென்னை வந்து எங்க நம்ம கோட்டையா இருக்கு? எங்களுடைய மனம் மீட்டு எடுக்கிறது வேலையை பாருங்க. சென்னை எங்கள் கோட்டைன்னு சொல்லி தெரியுது இல்ல. இங்க இருக்கிற மார்வாடிகள்கிட்ட, இங்க இருக்கிற பெருமுதலாளிகள்கிட்ட, இங்க வந்து எல்லா பூர்வீக குடிகளும் இன்னைக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவல நிலை இருக்கிறது.